ஒரு ஊரில் ஒரு உப்பு வியாபாரி இருந்தார். அவர் ஒரு கழுதையை வளர்த்து வந்தார். தினமும் உப்பு மூட்டைகளை அந்த கழுதை மீது ஏற்றிக்கொண்டு பக்கத்து ஊரில் உள்ள சந்தையில் சென்று உப்பை விற்றுவிட்டு வருவார். செல்லும் வழியில் ஒரு ஆற்றை கடந்துதான் செல்ல வேண்டும். சந்தையில் உப்பு விற்ற பணத்தில் அவர் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு கழுதைக்கும் தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி கொண்டு வீடு திரும்புவார். ஆனால் அந்த கழுதை ஒரு சரியான சோம்பேறி. தினமும் அதன் மீது சுமைகளை ஏற்றிக்கொண்டு செல்வதை அது விரும்பவில்லை. அது மனதிற்குள், இந்த எஜமான் ஏன் என்னை இப்படி கொடுமைப்படுத்துகிறார்? பேசாமல் அவரே உப்பு மூட்டைகளை சுமந்து சென்று விற்றுவிட்டு எனக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி வரலாமே. நானும் வீட்டில் நிம்மதியாக இருப்பேன். வேலை செய்யாமல் தப்பிக்க ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டது. அடுத்த நாள் காலை வழக்கம்போல் உப்பு வியாபாரி அந்த கழுதை மீது உப்பு மூட்டைகளை ஏற்றினார். செல்லும் வழியில் ஆறு வந்தது. உப்பு வியாபாரி கழுதையை கூட்டிக் கொண்டு ஆற்றை கடந்தார். அப்போது கால் தவறி கழுதை ஆற்றில் விழுந்துவிட்டது. அதை பார்த்த உப்பு வியாபாரி அதிர்ச்சி அடைந்தார். விழுந்த கழுதையால் உடனே எழுந்திருக்க முடியவில்லை. அது கஷ்டப்பட்டு எழுந்து நின்றது. கழுதையின் முதுகில் இருந்த உப்பு மூட்டையில் இருந்த உப்பு ஆற்று நீரில் முழுவதும் கரைந்து விட்டது. எனவே கழுதைக்கு இப்போது எந்த சுமையும் தெரியவில்லை. கழுதை மகிழ்ச்சி அடைந்தது. உப்பு நீரில் கரைந்ததால் உப்பு வியாபாரி சோகத்துடன் கழுதையை அழைத்து கொண்டு வீடு திரும்பினார். அடுத்த நாள் உப்பு வியாபாரி உப்பு மூட்டைகளை கழுதை மீது ஏற்றினார். இந்த முறை கழுதை மனதிற்குள் ஒரு திட்டம் தீட்டியது. இன்றும் உப்பு மூட்டைகளை ஆற்று நீரில் கரைத்துவிட்டால் நமக்கு சுமையும் குறையும், சந்தைக்கும் போக தேவையில்லை, உடனே வீட்டிற்கு வந்து நன்றாக தூங்கலாம் என்று நினைத்தது. ஆற்றை கடக்கும்போது வேண்டுமென்றே நீரில் விழுந்து உப்பை கரைத்தது. இந்த முறை கழுதை வேண்டுமென்றே நீரில் விழுந்ததை உப்பு வியாபாரி கவனித்து விட்டார். இந்த கழுதையை நான் எவ்வளவு நன்றாக கவனித்துக் கொள்கிறேன், ஆனால் இந்த கழுதை இப்படி செய்கிறதே, சரி, இதற்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டார். அன்று இரவு கழுதைக்கு அரை வயிற்றுக்கு தான் உணவு கொடுத்தார். அடுத்த நாள் காலை வியாபாரி கழுதை மீது உப்பு மூட்டைக்கு பதில் பஞ்சு மூட்டைகளை ஏற்றினார். கழுதை மனதிற்குள், என்ன இன்னைக்கு மூட்டை கனமாகவே இல்லை, நல்லதுதான் என்று நினைத்து கொண்டது. ஆனாலும் சந்தை வரைக்கும் நடக்க வேண்டுமே, சரி, வழக்கம்போல் இதையும் நீரில் கரைத்துவிட்டு வீடு திரும்பலாம் என்று நினைத்தது. உப்பு வியாபாரி சிரித்து கொண்டே கழுதையுடன் நடந்து சென்றார். ஆற்றை கடக்கும்போது கழுதை வேண்டுமென்றே நீரில் விழுந்தது. ஆனால் அதனால் எழுந்திருக்க முடியவில்லை. பஞ்சு நீரில் நனைந்ததால் அதன் எடை கூடியது. கழுதைக்கு சரியான உணவும் இல்லாததால் ஏற்கனவே சோர்வாக இருந்தது. மூட்டை எடை கூடியதால் அது மிகவும் சிரமப்பட்டு எழுந்தது. உப்பு வியாபாரிக்கு தான் நினைத்தது நடந்ததில் மகிழ்ச்சி அடைந்தார். கழுதையை அழைத்து கொண்டு அவர் வீடு திரும்பினார். ஆனால் கழுதையால் அதிக பாரத்தை சுமந்து கொண்டு நடக்க முடியவில்லை. உப்பு வியாபாரி தன் கையில் இருந்த குச்சியால் கழுதையை அடித்தார். இனி ஒருபோதும் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று கூறி மீண்டும் அடி கொடுத்தார். கழுதை தனது தவறை உணர்ந்தது. அடுத்த நாள் முதல் அது தனது சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு முழு மனதோடு வேலை செய்ய ஆரம்பித்தது.